அனைவருக்கும் வணக்கம். இந்த டாப்பிக்கை நான் ரொம்ப நாட்களாக பேசணும்னு நினைக்கிறேன். இந்த டாபிக் ரொம்ப முன்னிலையில் இருக்குது, அதாவது தொடக்க நிலைகளில் இருக்குது, பிற நாடுகளில் நடுநிலைகளில் இருக்குது. இந்தியா மாதிரியான அரபிய நாடுகளில் தொடக்க நிலைகளில் இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னும் பிற ஆஸ்திரேலியா, இன்னும் சீன நாடுகளிலும் தொடக்க நிலைகளில் இருக்கிறத அறிய முடியுது. ரஷ்யாவில் ஒரு 50 அந்த மாதிரி இருக்குது. அமெரிக்கன் நாடுகளில் 50% கூடுதல் நிலையை அது எட்டி இருக்கிறதா நான் பார்க்கிறேன். இப்போ இருக்கிற மருத்துவ வளர்ச்சிகள் அடிப்படையில் இப்போது 3 பெற்றோர்களை கொண்ட குழந்தைகளை உருவாக்குகிற நிலை வரைக்கும் மருத்துவம் வெற்றி பெற்று இருக்கு. சரி, நான் நேரடியாக தலைப்புக்கு வந்துடுறேன். நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களால் அல்லது சுற்றுப்புற சூழல் மாறுபாடுகளால் மனித உணர்வுகளில், மனித ஜெண்டர் அதாவது பாலினம் சார்ந்ததில் நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்குறோம். இப்போது ஒரு ஆண் உடலில் இருக்கிற ஒருவர் தன்னை பெண் தன்மை கொண்டவரா அறியறத பார்க்க முடியுது. முழுக்க தன்னை பெண்ணாக உணர்கிறார். ஆண் உடலில் முழுக்க பெண்ணாக உணர்கிறார். இவர் தன்னை டிரான்ஸ்ஜெண்டராக மாற்றிக்கொண்டு தன்னை பெண் என்று அறிவிக்கிறார். இது ஒரு வகையாக இருக்கிறாங்க. இதற்கு அடுத்து அவர்களுடைய உரிமை, அவர்களுடைய உணர்வை நம்ம மதிக்க வேண்டியதாக இருக்குது, மதிக்கணும். இன்னும் ஒரு சாரார் தங்களை ஆணாகவே கருதி கொண்டு தன் மனநிலையை குறைந்தபட்ச பெண் தன்மையோடு ஒரு ஆணை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இவர்களை கே என்று அடையாளப்படுத்துகிறாங்க. இதில் 2 பாலினமும் வருது, ஆண் பாலினமும் வருது, பெண் பாலினமும் வருது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இதை ப்ரீஃபாக சொல்ல முயற்சி பண்ணுறேன். இதில் சில விஷயங்கள் தவறுதலாக கூட போகலாம். அதனுடைய விளக்கத்தை கேட்டால் அதை நான் கொடுக்குறேன். ஆண்கள் ஆண் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை முறை கே என்கிற முறையும், அதே கே என்கிற பெண் வாழ்க்கை முறை பெண் சேர்ந்து வாழ்கிற முறைகளுக்குள்ளேயும் இருக்கிறது. இப்போது LGBTQA+ என்று சொல்லப்பட்ட நிலைகளிலிருந்து இன்னும் அதில் அந்த பாலின ஈர்ப்புகளிலும் உட்பிரிவுகள் பலதும் வருது. ஏன்னா ஒரு பெண் இன்னொரு பெண்ணால் மட்டுமே கவரப்படுவதில்லை, அந்த பெண்களுக்குள்ளேயும் கவர்தலில் வேறுபாடு ஏற்படுது. ஒரு ஆண் இன்னொரு ஆணால் மட்டுமே கவரப்படுவதில்லை, அதில் மாறுபாடுகள் அடையுது. இதில் பைசெக்சுவல்னு சொல்லப்படக்கூடியவர்கள் ஆண் தன்மையோடும் பெண் தன்மையோடும் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்புறம் சில பெண்கள் ஆண்களோடையே உடலுறவை கொண்டதே கிடையாது அப்படி